ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பக்கத்தில் யான் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா கிரேட் ஸ்கூல் பிரேக் அவுட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ், வரலன்னு பேசாமல் கேம் ப்ளேக்குள்ளே போயிடலாம். கைஸ், ஸ்கூல் முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. என்ன பேரண்ட்ஸ் கூட்டின்னு போய் வந்தாங்க. ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு 20 நிமிஷம் ஆச்சு. இன்னும் என் வாத்தியார் ஏஞ்சிக்கல. நல்லா சாப்பிட்டு கொரட்டை விட்டு தூங்கி நிற்காரு. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ பெரிய வயிறுன்னு. நான் அவர் வயிற்றில் குதிக்கிறேன். எவ்வளோ பெருசாக போகிறேன் பார்த்தீங்களா? அவ்வளோ பெருசாக போகிறேன். அவ்வளோ பெரிய வயிறு. கைஸ், பெல்லே அடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நம்மளால் பிறக்க முடியாது, அதாவது பொறுக்க முடியாது. வாங்க நம்ம சேர் எடுத்துன்னு போயிடலாம். எடு சைடு கைஸ், சாரி கைஸ், இது சேர் இல்லை டேபிள். வாங்க வச்சாச்சு. மேலே ஏறு. நானும் மேலே ஏறி வரேன். எனக்கு கொஞ்சம் ஒதுங்கி நின்று கீழே ஏறுங்க சொன்னால் ஏறும் பல்லு. நீங்கள் பார்த்தீங்களா? முதல்ல போய் இந்த பொண்ணு கீழே விழுந்துச்சு. என்ன இன்னைக்கு இப்படி கொள்வது கைஸ்? கொஞ்சம் வாய் கொள்வது கைஸ், அதுக்கு மன்னிக்கவும். கைஸ், யாருக்கெல்லாம் ஸ்கூல் போக பிடிக்குமோ அவங்க கீழே LIKE லைக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி போடுங்க. இல்லை எனக்கு ஸ்கூல் போக பிடிக்காது, வீட்டில் இருக்க தான் பிடிக்கும் அப்படின்னு யாருக்குமே பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்களுக்கு நான் ஒன்று விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போவே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்கூல் வாழ்க்கை மாதிரி வேறு எதுவும் வராது. நானே இப்போ ஸ்கூல் தான் படிக்கிறேன். ஆனாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் 5th என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்க வேண்டிய மொத்த டைமும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ 6th ஒரே ப்ரெஷராக போகுது. அதனால தான் சொல்கிறேன். நான் வந்து 6th தான் படிக்கிறேன். நீங்கள் எத்தனாவது, அதாவது நீங்கள் பார்க்குறவங்களாம் எத்தனாவது படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு என்ன ஸ்கூல்னு மறக்காமல் சொல்லிடுங்க. நான் வந்து ஃபேஸ் கேமரா வீடியோ போடலான்னு இருக்கேன் கைஸ். அதுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 1.3K வியூஸ் தான் தொட்டுட்டோம், 12 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ உங்கள் சப்போர்ட் தான் வந்து என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிருக்கு. ஸோ இதே மாதிரி எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஐயோ, எங்கேயோ போயின்னு நான். சரி வாங்க, நம்ம தன் பேசாமல் கேம் ப்ளேக்குள்ளே போயிடலாம். நான் வந்து பெஸ்ட்டு மெடிக்கல்னா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ஸ்கூலு, அப்புறம் என்னோடய ஃபாலோவர்ஸ், நீங்களாம் தான் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு மருந்து. அப்புறம் முக்கியமாக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டடீஸ், அது கூட எனக்கு ஒரு பெரிய மருந்து தான். எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஆசை இருக்கும்ல, பெரியவளான பிறகு இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும்ல. அதில் வந்து எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சது வந்து வெட்டினரி டாக்டர். ஏன்னா எனக்கு டாக்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். எப்படி சொல்கிறது, நான் வீட்டில் வந்து 4 பப்பீஸ் வச்சுருக்கேன். எனக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு டாக்ஸ் தான் உசுறு, அவ்வளோ பிடிக்கும் எனக்கு டாக்ஸை. டாக் தான் உயிர். யாருக்கெல்லாம் டாக்ஸ் பிடிக்குமோ கமெண்ட்டில் டாக் போட்டு ஆட்டி நம்ம பண்ணுங்க. கோஜோ கேமிங்கு இவங்க யார் உங்களுக்கு தெரியுமா? நான் வந்து இவரை பேசியிருக்கேன். ஆனால் இவருக்கு வந்து நான் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்கணுன்னு எவ்வளோ வாட்டியும் தேடி இருக்கேன், பட் வரலை கைஸ். அப்புறம் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு வந்து நான் ஏதோ ஒரு கேம் ப்ளேவை போட்டு அதுக்கு வந்து நான் வந்து என்னோடய ஸ்டோரியை சொல்ல போகிறேன். என்னோடய ஃபுல் ஸ்டோரி, எனக்கு என்னென்ன பிடிக்கும், நான் என்ன ஸ்கூலில் இருக்கேன், என் உண்மையான பேர் என்ன, என்னோடய ஆக்குபேஷன் என்ன, வாழ்ந்த பிறகு என்ன போகிறேன், எத்தனாவது படிக்கிறேன், என்ன ஸ்கூலு, எல்லாம் மொத்தத்தையும் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நாளைக்கே அந்த வீடியோ வந்துடும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுற பேருக்கும் ஏதாச்சும், அதாவது இப்போ நான் வீடியோ போடுறேன்ல, அதில் வந்து எனக்கு வந்து பேசுவாங்களே சில பேர், கமெண்ட் பண்ணுவாங்களே, அவங்களும் அவங்க ஸ்டோரி சொன்னால் நான் அதையும் வந்து சொல்லுவேன் உங்கள் பேரை சொல்லி. ஸோ மறக்காமல் என்னென்னு பாருங்கள். சரி வாங்க, நம்ம கேம் ப்ளேக்குள்ளே போயிடலாம். ஐயோ சார் நீங்கள் தான் சார் மொத்த தப்பும் பண்ணது. என்னத்துக்கு சார் என்ன விரட்டுறீங்க? சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். நான் என்ன சார் பண்ணேன்? என்ன தயவு செஞ்சு விடுங்க சார். இந்த மாதிரி பேசினே இருந்தால் வராது.
வெளியே போயிட்டு பிரின்சிபல் சார் கால் பண்ணி உன்னை மாற்றி விட்றனா இல்லையான்னு பாருடா. ஹா 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 ஹா. சரி வாங்க ஜிம்முக்குள்ளே வந்துட்டோமா. இப்போ என்ன சாவி பறந்து வேறு போச்சு. ஐயோ சாவிக்கு வந்த சோதனை. நம்ம வந்து கேம் பிளேலாம் இல்லை எங்கேயோட நான் ஒரு செகண்டு முன்னாடி போகிறவனை பார்த்து டாக்டர்னு நினச்சிட்டேன். பாப்பி பிள்ளை வர டாக்டரு. ஏன்னா நான் பாப்பி பிள்ளை பார்த்தீங்கன்னு பார்த்தனால அந்த மாதிரி தோணுச்சு. சரி வாங்க நம்ம கேம் பிள்ளைக்குள்ளே போயிடலாம். இதுதான் சொல்லினுக்கு ஆனால் போதான் மாட்டேன். சரி வாங்க. இந்த க்ளவுன்ஸ்லாம் நடப்பாங்களே கயிறு கட்டி டிங் 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 டிங்னு அந்த மாதிரியே நடக்கணும்ல. ஆமாம் அதே மாதிரி தான். என்ன சவுண்ட் அது? என்ன சவுண்ட் அது? இதுலேருந்து ஏதோ சவுண்டு வருது கைஸ். கேம்லேருந்து என்ன சவுண்டுனே தெரியும். இங்கேருந்து விழுந்தால் கால் உடையாது. எப்படி சொல்கிறது, காலிலேருந்து அப்புறம் தூக்கி இங்கே வரைக்கும் வரும். கைஸ் நெக்ஸ்ட் என்ன கேம் ப்ளே போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்போ தான் அதை போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் பேசுகிறது ஒன்றும் புரியல, அந்த மாதிரி தான் ஈஸி இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப பதட்டத்தில் இருக்கேன். நாளைக்கு எனக்கு ஸ்கூலு ஹோம்ஒர்க்கு மேலே ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் முடிக்கணும். நெக்ஸ்ட்டு நான் யூடியூப்பில் வீடியோ போடணும். எவ்வளோ வேலை இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் ஸ்கூல் முடிச்சே வேலை தான். ஸ்கூல்லாம் ஸ்கூல் தான்ப்பா. யாருக்கெல்லாம் ஸ்கூல் பிடிக்குமோ ஸ்கூல்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. யாருக்கெல்லாம் காலேஜ் பிடிக்குமோ காலேஜ்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் எல்லாமே பிடிக்கும்ப்பா, எனக்கு எல்லாமே பிடிக்கும்பா அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஆளுன்னு போடுங்க. எனக்கு எதுவுமே பிடிக்காது அப்படின்றவங்களாம் நத்திங்கன்னு போடுறாங்க. பார்ப்போம் எவ்வளோ பேருக்கு எது எது பிடிச்சிருக்குது. சரி வாங்க, இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது கைஸ். அது வந்து என்னென்னா, இந்த பால் புல்லட் மாதிரி போகுதுல்ல, அதுக்கு வந்து அந்த குட்டி ஸ்கொயர் இருக்குல்ல, குட்டி ஸ்கொயரில் வந்து கரெக்டாக அடிக்கணும். இது சைடாக அடிச்சிட்டேன்னா தான் வரல. நேராக அப்படின்னு சொல்லுது ஸ்ட்ரெயிட் பொசிஷன்லேருந்து நம்ம அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் மேக்ஸ்லாம் போட்டு பார்த்தேன். ஸ்ட்ரெயிட் பொசிஷன்லேருந்து நம்ம அடிக்க சொல்ல அந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அது போய் வீந்து அதில் டாஜ் ஆகி அது குட்டியாக கீழே வருது பார்த்தீங்களா. அதனால அது போயிடும். இங்கே பாருங்கள், எஸ் என் மேக்ஸ் கரெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஒர்க் அவுட்டு சின்ன மேக்ஸே சொல்லலாம். எக்ஸாமில் போய் உட்காந்தா தெரியும். இதெல்லாம் போங்கு. இங்கே பாருங்கள், வாத்தியார் மட்டும் இதுவும் இல்லை, புல்லட் சைக்கிளில் வராங்க, நம்மளை மட்டும் நடுக்க விட்றாங்க. இதெல்லாம் போங்கப்பா, சீட்டிங். ரெஸ்ட் ரூம் தான் போகணும். அப்புறம் வந்து நடுவில் இருக்குது. எஸ் ஃப்ளஷ்ஷாக இருந்துச்சு. வாடா வாடா, ஒத்தையாக இருந்தா வாடா. சரி வாங்க நம்ம போகலாம். டுன் 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 மறுபடியுமா இதுக்கும் ஒரு ட்ரிக்கு இருக்குது நம்மக்கிட்ட. செவுத்தூரமாக போய் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி அந்த ரெட் லைட்டுக்கு மேலே இந்த பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து அது வந்து கரெக்டாக வரும். அப்போ அடித்தா அவ்வளோதான். இதான் கைஸ், சிம்பிள். இதுவும் கேல்குலேஷன் தான். இந்த மாதிரி மேக்ஸ் போட்டு விளையாடுங்க. கேமிங்னால் வந்து அது சப்போர்ட்டும் கொடுக்கும், அதே மாதிரி இதுவும் கொடுக்கும். எப்படி சொல்கிறது, படிப்பையும் கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு படிப்பு வரலன்னா கேமிங்கில் கான்செப்ட், ஸ்போர்ட்ஸில் கான்செப்ட் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் வரலன்னா படிப்பில் கான்செப்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு எல்லாமே வரணுன்னா எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கு விளையாட தான் பிடிச்சிருக்கு, படிக்க பிடிக்கல அப்படின்னா வெள்ளாட்லேயே இப்போ இந்த ரோம்லாக்ஸ்லேயே ஐக்யூன்னு ஒரு கேம் இருக்குது. அந்த மாதிரி வெள்ளாட்லேயே கேம் விளையாடுங்க, ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நானும் கேல்குலேஷன் போட்டு தான் எப்போயுமே விளையாடுவேன். இப்போ போனால் இப்போ செத்துருவோம், இப்போ போகலாம் இப்போ ஜெயிச்சிடுவோம். அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் போட்டு தான் விளாட்ணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு படிப்பும் ஏறும், கேமிங்கும் நல்லாயிருக்கும். பிடிக்கும் சேவுன்றேங்க. இது வந்து நான் கேமிங் விளையாடுறதுலேருந்தே பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து படிக்கவும் பிடிக்கும், கேமிங் விளையாடவும் பிடிக்கும். பட் எனக்கு வந்து அதிகமாக வராது, படிப்பு தான். அதனால் வந்து நான் கேல்குலேஷன் போட்டு விளையாட நான் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே இப்படி தான் நம்மளுக்கு வருது, இது தான் நம்ம வழின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி படிக்க ஆரம்பித்தேன். விளையாடிங்கன்னே படிப்பேன். எப்படி சொல்கிறது, இப்போ நான் த்ரோ பால் விளையாடுறேன்னா மேக்ஸ் போட்டு விளையாடுவேன், இல்லைன்னா சயின்ஸ் வச்சு படிப்பேன். எப்படி சொல்கிறது, மடப்பாடம் பண்ணிக்கிட்டே விளையாடுவேன், இல்லைன்னா அப்படியே வந்து விளையாடுவேன். எப்படி சொல்கிறது, சொல்ல வரல கைஸ் எனக்கு. சயின்ஸில் வந்து இன்னும் எங்களுக்கு வந்து சயின்ஸ்லேயும் வந்து
ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஷேப்ஸு, மீட்டரு, சென்டிமீட்டரு, கிலோமீட்டர்லாம் வந்து எங்களுக்கு மேக்ஸ் இப்போ வந்து சயின்ஸ் வருது எங்களுக்கு. அதெல்லாம் நான் இப்போ வந்து சென்டிமீட்டர், அதாவது இப்போ நம்ம மீட்டர்லேருந்து கிலோமீட்டர், சென்னை டு டெல்லி வந்து கிலோமீட்டர்லேருந்து கவுண்ட் பண்ணுறோமா, அப்போ நம்ம பால்லேருந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வச்சு சைஸ் பார்த்து நான் விளையாடுவேன். அந்த மாதிரி ஒரு கிறுக்கு பொண்ணு நான். அந்த மாதிரி விளையாடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் நான் படிப்பேனே. இப்போ வந்து நான் நிறைய ஸ்கோர் பண்ணுறேன். முன்னாடிலாம் கொஞ்சம் டிம்மாக இருந்தேன், ஆனால் இப்போ நிறைய ஸ்கோர் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் போக போக வந்து உங்களுக்கு ஈஸியாக இது பழகிடும். கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக போக ஈஸியாக பழகிடும். இப்போ நான் என்னத்துக்கு சாட்ஸ்லாம் பார்த்துருக்கேன்னா யாராச்சும் எனக்கு ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களான்னு தான் பார்க்குறேன். சரி வாங்க கைஸ், பேசாமல் இதுலேயே நான் ஸ்டோரிலாம் சொல்லிடுவா பேசிட்டு, கேம்லேயும் பேசிட்டு. சரி கைஸ், இதுலேயே பேசிடுறேன். நான் வந்து எஸ்எஸ்கேவி கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து 6th. அப்புறம் என்னென்னு சொல்ல, எனக்கு பிடிச்ச ஹாபி சொல்லிட்டேன். வெட்னரி டாக்டர். எனக்கு பிடிச்ச ஃபுட்னா பிரியாணி சிக்கன் ரைஸ் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மேகி இப்படி கூட எனக்கு பிடிக்கும். பட் நான் இப்போ சொன்னல 4: பிரியாணி, சிக்கன் ரைஸ், இப்பி மேகி, சிக்கன் ரைஸு, பிரியாணி. தயவு செஞ்சு சாப்பிட்றாதீங்க இப்பி மேகி. அதை விட மோசம் சாப்பிட்றாதீங்க. அதுதான் இருக்கிறதுலே அன்ஹெல்த்தி. நான்லாம் வந்து இப்போ சாப்பிட்றதே நிறுத்திட்டேன். பட் எனக்கு அந்த காலத்துலலாம் அந்த டாப்பிங்ஸ் கொடுப்பாங்களே, ரிப்பியில் டாப்பிங்ஸ் கொடுப்பாங்க. அந்த காலத்துலலாம் ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுப்பாங்களே. என் கிச்சன் ரூமில் வந்து ஸ்டிக்கர்ஸ் அப்படியே ஒட்டி வச்சுருப்பேன். பேசி வந்து பார்த்தீங்களா, இதான் நைஸ். இந்த காரை சத்தியமாக என்னால் முடியாது. ஏன்னா நான் போன வாட்டி வந்து சும்மா ட்ரை பண்ணேன். அதுக்கு வந்து நான் 10 மணி நேரம் ஆரம்பித்து, நான் வந்து காலையில் வந்து 9க்குலாம் ஆரம்பித்தேன். இப்போ நான் அது முடிக்க ஒரு 2 நாள் முடியாது. ஃபஸ்ட் டைம் விளையாட சொல்ல. ஆனால் எனக்கு இந்த கான்செப்ட் தெரியும். அப்போ வந்து எனக்கு அவ்வளோ நான் ரொம்ப நேரமாக விளையாடிட்டே இருந்தேன். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஃபோன் ஹீட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஹீட்டாக இருந்தது உங்கள் வீட்டில் வந்து குளிர் காலம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ரோம்லாக்ஸ் விளையாடி உங்களோட ஹீட்டெல்லாம் போத்துக்கோங்க. ஐயோ டே மொத்த தலையா, அவனை விடமாட்டேன்டா உன்னை. இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாருடா. நான் இந்த ரேஸில் சத்து போனாலும் சரி, உன்னை இன்னைக்கு தோக்காமல் விட மாட்டேன்டா. 10 மணி நேரம் என்ன, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலைனா கூட உன்னை சாவடிக்காமல் விட மாட்டேன்டா. உன்னை தோக்காமல் விட மாட்டேன்டா. கைஸ், நான் பாதி கட் பண்ண போகிறேன். ஸோ என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு வர தெரியல நண்பர்களே. எவனா அவன்? முன்னாடி இருக்கிறவனை பாருங்களேன், வண்டி இல்லாமல் போயிருக்கான். காலங்கட போச்சு தம்பி, காலங்க. ஐயோ தத்தாண்டா, ஏரியாவுக்கு வாடா. நீ உன்னை சாவடினாலும் ஏன் பாடா. கைஸ், என்னால் முடியல. இப்போ அவனை சாவடிச்சே தீரணும் எனக்கு. வாடா. கைஸ், இந்த புரியல அவனுக்கு மட்டும் எப்படி ஃபஸ்ட்டு எடுக்குது. அதை நம்ம வந்து எவ்வளோ நேரம் பிடிச்சி ஊற்றுனோம் ஜாய்ஸ்டிக்கை, ஆனால் அது போகவே மாட்டேங்குது. அவன் மட்டும் எப்படி போகுது, எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். உனக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா நான் இதுக்கு ஒரு ட்ரிக்கு வச்சிருக்கேன். வாத்தியார், பிரின்சிபல் மேம் கிட்ட சொல்லவா? அதுக்கு நீ முதல்ல வெளில போகணும். நான் உன்னை விட மாட்டேன். வாத்தியார், உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு. என்ன அப்படின்னு சொல்லி தரியா எனக்கு? தேன்மொழி மிஸ்கிட்டையும் பிரின்சிபல் மேம் கிட்டேயும் சொல்லவா? அந்த பிரின்சிபல் கிட்ட சொல்லு. ஆனா தேன்மொழி கிட்ட மட்டும் சொல்லிடாத. அடி அடிச்சு சாப்பிச்சு போட்டுருவா. நீ என்னை சாவிச்சுன்னா கண்டிப்பாக நான் தேன்மொழி மிஸ்கிட்ட சொல்லிடுவேன். என்னை மறுபடியும் சாவிச்சியா? கண்டிப்பாக சொல்லுவேன்டா. தேன்மொழி மிஸ்கிட்ட என்ன சாவிச்சு கூட போட்டுருமா. அந்த தேன்மொழி கிட்ட மட்டும் சொல்லலாமா? என்ன சாவிச்சிருவாடாமா. ஓ ஐசுக்கியா, இருடா கால் பண்ணுறேன்.
சொல்லுமா என்னாச்சு? என்னம்மா கால் பண்ற? மிஸ் இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. இருக்குமா, ஆனா உங்களுக்கு இல்ல, 10th 11th பசங்களுக்கு தான்மா இருக்கு. மிஸ் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி என் கிளாஸ் ஃபுல்லா புடிச்சு வச்சுக்கிட்டு ரேஸுக்கு வா கார் ரேஸுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சார் எங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு மிஸ். ஓ அப்படியா? வீட்டுக்கு வரட்டும், நான் உன்னை சாவடிச்சிடுறேன். மாத்தியா கைஸ் இங்கே கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் நான் ரீட்ரை பண்ணியிருந்தேன், அதனால தான் கைஸ் இங்கே கட் பண்ணிட்டேன். ஆனால் ஏதோ ஒரு சந்தோஷம் கைஸ், எப்படியோ தேன்மொழி மிஸ் கிட்ட அவனை மாட்டி விட்டாச்சு, ஜாலி. சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம கேம் பிளே பற்றி பேசலாம். இன்னும் கம்பியில் நம்ம நடக்கணுமா கைஸ்? வாங்க நம்ம பொறுமையாக நடப்போம். அங்கே ஒரு குதி. பொறுமை பொறுமை பொறுமைதான் எல்லாம், பொறுமைதான் எல்லாம். வந்துட்டோம் கைஸ். சரி வாங்க அந்த பக்கம் குதிக்குவாங்க. குதிக்கிறதெல்லாம் ஈஸி கைஸ். அங்கே இருக்கிறது வாத்தியாரா என்ன? இப்ப நீ மாட்டினியா? வாத்தியாரு உன்னை எத்தனையோ வாத்தி சொல்லிருக்கேன், ஹோ 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 ஹி 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 அப்படின்னு சொல்லாதுன்னு, புரிஞ்சுதா? ஐயோ வாத்தியார் என்னை தொட்டு வரான். உன்னை அட்ரா முக்கா மக்கா எவ்வளோ தைரியமாக இருந்தா என்னைய மாட்டுறவன் கொக்கா முக்கா உன்னை சத்து தொலைடா மடாய் செத்து போடா கைஸ். நம்மளுக்கு ஹெல்த் பார் கம்மியாகிட்டு வந்து சுடு 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 சுடு. இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்ச நேரம். என்னையே சாவடிச்சிட்டல, உனக்கு இந்த சாவடிக்காம பண்ண மாட்டேன்டா. இப்போவே ஒரு சாவடிக்கிறேன்டா, இந்த நிமிஷமே சாவடிக்கிறேன்டா. நல்லா எழுதி வச்சுக்கோ, உன்னை சாவடிக்கிறேன்னு. வனத்துக்கு அந்த பக்கமா திரும்பி பார்த்து நீ யாருக்கிட்ட பேசியிருக்க? இந்த பக்கமா இருக்கேன் நானு. உன்னை சாவடிக்காம பண்ண மாட்டேன்டா. எங்க அவன் காலேஜ்ல இருக்கான், ஒரு புள்ளியெல்லாம் போய் கூப்பிட்டுருக்கான். எங்க இருக்கான்? எனக்கு சாவச்சு போட்டுக்கிறாங்க. அப்போ தெய்வமே, தேன்மொழி மிஸ் வந்துட்டாங்க கேட்டியா? உன்னை எனக்கு சாவச்சிட்டு அவங்க கிட்ட ரிவர்ஸ் வாங்கினா இல்லையான்னு பாட்டு அடிச்சுக்கான். கைஸ் நம்ம எழுத்து பாருங்க, அவன் எழுத்து பாருங்க. செஞ்சு விடு. என்ன அங்க சத்தம்? போய் பாப்போம் இரு. குட்ரா தோ சைன் பண்ணிடுறேன், இப்ப போய் பாப்போம். பார்த்தல ஆளுங்களை எவ்வளவு பவர்ஃபுல்லுன்னு. மிஸ் தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்க மிஸ், வாங்க. என்ன சத்தம் அங்க? என்ன யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு, யாராச்சும் என்ன கூப்பிடுறாங்களா? நீனா போனோன்னு இங்க வாடா, இங்க ஒருத்தி நாங்க இருக்கேன்டா. அப்பா பிடி சார், உனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு, இங்க என்ன நீ பண்ற? அது ஒன்றும் இல்லை சார், யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். என் பிரம்ம நான் வரேன் சார். பாப்பா பார்த்து போயிட்டு வா. அப்புறம் தேன்மொழி அங்க இருக்காளா, அவளையும் கூட்டின்னு போயிருப்பா. சரிங்க சார், நான் வரேன். என் ஃப்ரெண்டு இங்கே போயிட்டா, இங்கே தான் எங்கேயாச்சும் சுற்றி நிற்பா. என் ஃப்ரெண்டு தேடலாம். மச்சான் மேக்ஸ் இங்க இருக்கேன்டா, அங்க போயிடாதுடா மேக்ஸ். மச்சான் மேக்ஸ் நீனா போன உனக்கு காது கேட்காது, எப்பயுமே கேட்காது. ஏதாச்சும் சீக்கிரத்தா சொன்னா அப்புறம் காது பச்சக்கான்னு கேட்டுக்குமே. என் ஃப்ரெண்டு சொன்னிக்குது, மச்சி நீ இங்கே தானே இருக்க. மச்சி ஒரு வழியா நீ என்னை கண்டுபிடிச்சிட்ட. அந்த பயிற்சி எல்லாம் என்னத்துக்கு இங்கே இருக்க போது. நம்ம பிரம்ம நம்ம பாட்டுன்னு கிளம்புவோம். நீனா போனோடனே விட்டு போவதடா. சரி கைஸ், இது நம்மளுக்கான நேரம், இன்ன பொண்ணுக்கான நேரம், இன்ன வெட்டினரி டாக்டர் ஆக போகிறதுக்கான நேரம். நான் இப்போ கண்டிப்பாக உன்னை சாவடிக்க போகிறேன். என்னத்துக்கு நான் இப்போ இங்கே அவ்வளோ டியூன் போட்டிருக்கேன்னா, வெயிட் 1 minute. ஏன்னா நம்ம தப்பிக்க போகிறோம். ஆவுச் கைஸ், வீட்டில் கீச்சிக்கினேன், ரத்தம்லாம் ஒன்றும் வரல, பட் கோடு விழுந்துச்சு. வாங்க கைஸ், அதனால தான் நான் இது வச்சுருக்கேன்.
அந்த ஃப்ராக் பாய் பாய் சொல்லும், இந்த பொண்ணு குட்டி டான்ஸ் ஆடும். லைக் சுப்புக்கு சுப்புக்கு லைக் உ இ ஆ இ உ இ ஆ ஆ உ இ ஆ இ உ இ ஆ ஆ உ இ ஆ இ உ இ ஆ ஆ உ இ ஆ உ இ ஆ இ உ இ ஆ ஆ உ இ ஆ இ உ இ ஆ ஆ உ இ ஆ இ உ இ ஆ ஆ. ஜெயிச்சிட்டோம் மாறா. உ இ ஆ இ உ இ ஆ ஆ உ இ ஆ இ உ இ ஆ ஆ. ஜெயிச்சிட்டோம் கைஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம். இருங்க கிஸ் ஒரு நிமிஷம், நம்ம ஜெயிச்சிட்டோன்றதுல செலிப்ரேட் பண்ணிட்டு வரேன். சரி வாங்க கைஸ், நம்ம பஸ்ஸில் ஏறலாம். இன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஃபன்னாக போச்சு. வாங்க கைஸ், நம்ம பார்த்து கேட்டுகிட்டே போகலாம். இங்கே அமுத்தணுமா? வாங்க. பஸ்ஸில் நான் டிரைவர் சீட்டில் உட்கார முடியாதோ பார்ப்போம். சீட்டே இல்லை. சரி வாங்க கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு சீட்லேயே உட்காந்துக்கலாம். மியூசிக் ப்ளீஸ். ஐயோ தொண்டை கட்டிக்கிச்சு கைஸ், பார்த்து தொண்டை கட்டிக்கிச்சு. Mommy 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 guys, மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள வந்துச்சா வீடு. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாய்க்கழுது நான் உங்களுக்கு ஃபோட்டோ லைக் அனுப்பிடுவேன். அனுப்பிச்சுடுங்க கைஸ். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இது பண்ணிங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணிங்கன்னா நான் தைரியமாக பேசுவேன். இப்போ நான் ஸ்பீடப் கொடுத்து அந்த மலை மேலே இருப்பேன். நான் ஸ்பீடப் ஜம்ப் வச்சு இப்படா 3 2 ஐயா சத்தா கைஸ், அவ்வளோதான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுன்னு சொல்லிக்கோங்க. அஞ்சல் யூ ஃப்ரம். அது வரைக்கும் உங்களை இந்த வெறிப்படுவது நான் உங்கள் தீபா. லவ் யூ ஆல். டாட்டா, பை பாய்.